வணக்கம். நீங்கள் பாவிக்கிற ஃபோனுகளுக்கு அப்ளிகேஷனுக்கு என்னென்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னு மறந்து போயிட்டுதா? நிறைய பேருக்கு இருக்க ஒரே பிரச்சனை ஞாபகம் மறதி. அதுக்கு நம்ம இன்றைக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா நாளைக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னு மறந்து போயிடுவோம். வாங்க அந்த பாஸ்வேர்ட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி உங்கள் ஃபோனில் லேசான முறையில் சொல்லித்தரேன். செட்டிங்கை பார்க்குறதுக்கு வேறு வழியும் இருக்கு. நான் லேசான வழி சொல்லித்தரேன். உங்களோட கூகுள் குரோமுக்குள்ளே போங்க. போயிட்டு அது மேலே பாருங்கள் 3 டாட் கேட்கும். அந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் செட்டிங் கேட்கும். அந்த செட்டிங்கை டச் பண்ணுங்கள். செட்டிங்கை டச் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் இந்த கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர்ன்ற ஒரு செட்டிங் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட். அந்த நான் பாருங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ், இந்த பேங்க் டீட்டெயில்ஸ், ஃபேஸ்புக், தராஸ், டயலாக் எல்கே, இந்த ராயல் கியூ, இப்படி இந்த ஃபோனில் பாவிக்கிற அப்ளிகேஷனுக்குரிய பாஸ்வேர்ட் ஒவ்வொன்றும் இதில் இருக்கும். இப்போ நான் பாஸ்வேர்டு மறந்தேன். அலி எக்ஸ்பிரஸுக்குரிய பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேன்னு சொன்னால் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் பாருங்கள். பேங்க் உங்கள் ஃபோனுக்கு ஸ்க்ரீன் லாக் போட்டிருப்பீங்க. ஃபோன் லாக்கை என்டர் பண்ணுங்கள். சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் என்டர் பண்ணுங்கள். ஓகே கொடுத்த பிறகு பாருங்கள் அந்த யூசர் நேம் மேலே காட்டும். கீழே பாஸ்வேர்டு டச் பார்க்கணுன்னா அந்த கண் மாதிரிக்கே டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பாஸ்வேர்டை வந்து ஷோ பண்ணும். அதே மாதிரி திருப்பி நான் பாருங்கள் வேறு ஒன்று இருக்குது. இப்போ அதேமாதிரி பாஸ்வேர்டு எடுத்து காட்டுறேன். ஃபேஸ்புக் பார்க்கணுன்னு சொன்னால் பின் நம்பர் கேட்கும். பின் நம்பரை கொடுங்க. உங்களோட ஃபோனில் பின் நம்பர் ரெண்டு சொல்கிறேன். உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன் லாக் அதை கொடுங்க. அப்படி இல்லாட்டி சில பேர் உங்களோட ஃபிங்கரை கொடுத்தாலும் ஓகே. உங்களோட ஃபிங்கர் எடுத்துக்கொள்ளும். ஃபிங்கர் வேலை செய்யலைன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்குரிய ஸ்க்ரீன் லாக்கை கொடுங்க. ஓகே, நான் ஸ்க்ரீன் லாக்கை கொடுப்பேன். ஸ்க்ரீன் லாக்கை கொடுத்த பிறகு இப்போ பாருங்கள் நான் திருப்பி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் பாஸ்வேர்டை பார்க்குறதுக்காக ஃபோனுக்குரிய ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை கொடுப்பேன். அந்த ஃபோன் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த பாருங்கள் மேலே யூசர் ஐடி காட்டுது. அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க யூசர் ஐடிக்கு. பாஸ்வேர்டு என்ன மறந்து போயிட்டேன் பார்க்குறதுக்காக அந்த கண்ணை டச் பண்ணினா அந்த பாஸ்வேர்டை காட்டுது. நான் என்ன பாஸ்வேர்ட் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்ன்றது. அது மாதிரி வேறு எதுக்கும் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பாருங்கள் இந்த டராஸில் வந்து அந்த யூசர் நேம் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க. சில பேர் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதை எடுத்துக்கொள்ளலாம். பாஸ்வேர்டு மறந்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணை டச் பண்ணிங்கன்னா அதை பார்த்துக்கொள்ளலாம். ஏனெண்டா இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இன்றைக்கு இல்லாட்டியும் எப்போயாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இப்போவே உங்களோட ஃபோனில் எடுத்து உங்களோட பாஸ்வேர்டு மேலே டச் பண்ணி நம்ம என்னென்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லி